இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே சின்ன ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. நம்ம வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டியில் வந்து 58,335 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் நான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் இதே பாயிண்ட் தாங்க வரைஞ்சி கொடுத்துருந்தேன். நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றி பார்த்தேன், மற்றபடி எல்லாத்துலேயுமே வீடியோவில் சொன்ன அதே பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அந்த லைனுக்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்க. ஒரு வி டைப்பில் வந்து மேலே வந்து போனாங்க. ஓகே, இங்கேருந்து நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து போவாங்க இப்படி நம்ம எதிர்பார்க்கும்போது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 100 பாயிண்ட் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தாங்க. இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் நல்லா போயிருந்துச்சுன்னா மட்டும்தான் அது டார்கெட் கிட்டு. ஸோ இதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறனால நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து முடிஞ்சிட்டாங்க. ஆனால் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தோங்க, அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. காலையிலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கீழே வந்து போனாங்க. எவ்வளோ புள்ளி வந்து கீழே வந்து போனாங்க அப்படின்னா ஒரு 20-25 புள்ளி வந்து கீழே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே வந்து போனாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 30 புள்ளி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதுலேயும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கலாம், இல்லைனா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கலாம். இன்றைக்கான மார்க்கெட் அப்படி தான் முடிஞ்சிச்சுங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நீங்களே வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 110 பாயிண்ட் தான் போச்சு. சென்செக்ஸில் ஸ்டாப் லாஸே இவ்வளோ பாயிண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டார்கெட் கிட்டே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு இங்கேருந்து கீழே வந்து வந்தாங்க. ஸோ என்ட்ரி கொடுத்த இடத்துலேருந்து கீழே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸே ஒரு 100 பாயிண்ட் போட்டிருந்தால் கூட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நல்லபடியாக வந்து போகலைங்க. ஆப்ஷன் செல்லிங் நல்லபடியாக போச்சு, அதே மாதிரி ஸ்டாக் நல்லபடியாக போச்சு. ஆனால் ஆப்ஷன் பையிங் இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பல் தான். ஆனால் பிரச்சனை கிடையாது, எல்லா நாளுமே ப்ராஃபிட் எதிர்பார்க்குறது தப்பு தானேங்க. அப்படியே ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்தாலும் பங்குச்சந்தை நல்லா இருக்கணும், நல்லா போனால் மட்டும்தான் அதில் லாபம் பார்க்க முடியுமே தவிர பங்குச்சந்தை சைடுவேஸில் போய்கிட்டு இருக்கும்போது நான் சியில் என்ட்ரி கொடுத்துட்டு இல்லை பியில் என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகணும் கீழே போகணுன்னா அது நடக்காது. மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அதே நேரத்தில் இன்றைக்கி சைடுவேஸில் வந்து போச்சு அப்படிங்கிறனால ஆப்ஷன் செல்லிங் நல்லபடியாக வந்து போச்சு, நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் போக மாட்டாங்க, அதுதான் பங்குச்சந்தை. அதான் நம்ம மனசில் வந்து வச்சுக்கிட்டு அடுத்த நாளை நோக்கி வந்து போய்கிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்க்கலாம். இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படிங்க போய்கிட்டு இருக்கு சொல்லவே வேணாம். ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 4 மாதம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான், ஆனால் இந்த அளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷாக மேலே வந்து வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதம் சூப்பராக வந்து வந்திருக்குங்க. இன்னும் ஒரு 2 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 டேஸுமே இதே மாதிரி முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி மேலே வந்து முடியுதுன்னு சொல்லி அர்த்தம். இன்கேஸ் இங்கே க்ளோஸ் வந்து வைக்காமல் நாளைக்கு அண்ட் நாளை கழிச்சு 2 நாளாக டவுன் ட்ரெண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது, பெரிய பிரேக் அவுட் கிடையாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஓகே, இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் எல்லாத்துலேயுமே மார்க்கெட் பயங்கரமாக வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டிலாம் சொல்லவே வேணாம், பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் சொல்லவே வேணாம், நல்லபடியாக வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம ஒன் டேயில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா கிளியரான அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் எப்போ இந்த பேட்டர்ன்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, எல்லா தம்ப்நெயிலுமே வந்து பாருங்கள் இது மட்டும்தான் நான் வச்சுருந்துருப்பேன். இங்கேருந்து மார்க்கெட் மேலே வரும்போதே இங்கே சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து வரைஞ்சி தேர்டு டச்லாம் வரைஞ்சி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இதெல்லாம் சொல்லி, அதாவது மார்னிங் சார் எல்லாமே சொல்லி இங்கேருந்து நம்ம போகிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை தான் நம்ம பண்ணோம். இப்போது ஆல் டைம் ஹை கிட்ட எல்லாமே வந்து வந்துடுச்சுங்க. ஸோ பேனிக் செல்லிங் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குங்க. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு வரும்போது எங்கே பங்குச்சந்தை கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து எல்லாருமே செல் வந்து பண்ணுவாங்க, செல் பண்ணவும் வைப்பாங்க, இங்கேருந்து கீழே போகிற மாதிரிலாம் பயம் காட்டுவாங்க. அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யுங்க, மனசை வந்து தேர்த்திக்கோங்க அந்த மாதிரி நாட்களில். ஓகே, இப்போதைக்கு ஒன் டேயில் வந்து முக்கியமான பாயிண்ட் 26,330ங்க. அதே மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் வரக்கூடிய 2 நாட்கள் நல்லா அப் ட்ரெண்டில் போச்சுன்னா அது அடுத்த மாதத்தை வந்து தீர்மானிக்க போகுது. இல்லை டவுன் ட்ரெண்டில் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸில் இப்போதைக்கு தேவையே கிடையாது, ப்ரீவியஸ் ஹை மட்டும் போதுமானது.
1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இதுங்க. 1 ஹவரில் 26,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா நம்ம 1 ஹவரில் பார்க்கும்போது இந்த இடத்துலையே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருக்குது. ஓகேங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். 25,930 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதேமாரி 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் இந்த இடத்துல கொஞ்சம் மாறும். ப்ரீவியஸ் லோ வந்து 25,940ங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 26,100ங்க. அதே மாதிரி கடந்த சில நாட்களாக எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ அதிகமாக பையிங் தான் வந்து பண்ணுறாங்க. செல்லிங்கும் பண்ணுவாங்க, ஆனால் இப்போதைக்கு பையிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தெரியும் இல்லையா? எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், டிஐஏ அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், எல்ஐசி, பேங்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து அதிகமாக பையிங் வந்து பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் அப்படின்னா பங்குச்சந்தை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகமாக செல் பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை கீழே விடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பையிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நிஃப்டியில் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பார்த்தாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த 3 புக்குமே வந்து வாங்கி படித்து பாருங்கள். பாகம் 1ல் எல்லாத்தையும் பற்றின அடிப்படையுமே சொல்லி கொடுத்துருவேன். பாகம் 2ல் எல்லாத்தையும் பற்றின ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லி கொடுத்துருவேன். பாகம் 3ல் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்டேட் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். அதோடவும் அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸ்டாக்ஸுக்கு முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து 1ல் மட்டுமே ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே நம்ம கண்ணை வந்து வச்சுக்கணும். அப்போ தான் 1 லாஸ் கொடுத்தாலும் இன்னும் 2 வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் லாஸ் கொடுத்துருந்தாலும் செல்லிங் ஸ்டாக் வந்து நல்லா போச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், கேபிட்டலில் ஒரு 4ஆக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறீங்கன்னா பங்குச்சந்தை உங்களுக்கு கை விடாது. 1 மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா அந்த 1 லாஸ் ஆகும்போது எமோஷ்னலாக வந்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் 5 இயர்ஸில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக கற்றுக்கிட்டேன். அதனால தான் சொல்லி கொடுக்குறேன். கேபிட்டலில் 1 மேலே நம்பி மட்டுமே போட்டுறாதீங்க, ஒரு 4ஆக வந்து பிரிச்சுருங்க. அதுதான் உங்களை நிரந்தரமாக நல்லபடியாக வந்து பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் வந்து வந்துருச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இங்கேருந்து கீழே வந்துட்டாங்க இல்லையா? நிறைய செல்லிங் வந்து நடந்துச்சு ஒரு 5 மாதம். அதுக்கப்புறம் மேலே வந்து வரும்போது ஓகே இந்த இடத்துல இருந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து போக போது நினச்சி தான் நிறைய பேர் வந்து பையிங் நிறையா வந்து பண்ணாங்க. இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சைடுவேஸ் ஒரு 3-4 மாதம் சைடுவேஸில் போயிட்டு தான் மேலே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக வந்து இருக்குங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல் டைம் ஹை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்ய போகுது. நீங்களும் கொஞ்சம் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க, அதான் எப்போவுமே நல்லது. ஓகே, இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 டேல இது, ப்ரீவியஸ் லோ இது. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இதுங்க. இந்த ஒரு 85,275 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 84,640 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் 85,275 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் லோ 84,640ங்க. ஓகேங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பரவாயில்ல. நிஃப்டி சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பரவாயில்ல. என்றைக்குமே நிஃப்டி சென்செக்ஸ் நல்லா போகும்போது பேங்க் நிஃப்டி நல்லா போகாது. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்லா போயிடுச்சுங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நிறைய பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸும் மேலே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போது முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க இல்லையா? அதனால் எடுத்துக்க முடியும். ப்ரீவியஸ்லோ இங்கே இருக்குது, இப்போதைக்கு தேவையே இல்லாமல் இருக்குது. 1 ஹவர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் நாளைக்கு முக்கியமானது வந்து 58,560 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 58,040 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுங்க. 58,080 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 58,560 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்கன்னா
பணத்தை போடுறதுக்கு பயம் வரும், என்ட்ரி கொடுக்குறதுக்கு தயக்கம் இருக்கும், பயம் வரும், எல்லாமே இருக்கும். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை 1 மாதத்தில் சரி பண்ண முடியும். 1 மாதத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான் பண்ணுவீங்க, ஓவர் ட்ரேடு வந்து பண்ண மாட்டீங்க, நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில், அதாவது டெமோ ட்ரேடிங் மாதிரி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரியலாக வந்து பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க இல்லையா, அமௌண்ட்டை வச்சு அப்படி பண்ணாமல் டெமோ ட்ரேடிங்கில் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு எல்லாமே செக் பண்ணி பார்க்க முடியும். புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு பை பண்ணவும் தெரியாது, செல் பண்ணவும் தெரியாது, ஸ்கொயராக பண்ணவும் தெரியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு டெமோ ட்ரேடிங் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா எப்படி வேலை செய்யுது எல்லாமே பாருங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி உடனே கற்றுக்கிட்டு அந்த பணத்தை வந்து போடுறத விட அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பணத்தை போடுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இங்கே ஒரு நாளில் நிறைய பேர் சாதிக்கிறதே கிடையாது, ஒரு நாளில் நிறைய பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாகவே நல்லபடியாக ட்ரேட் வந்து பண்ணலாங்க. ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வந்து மாறிடும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.